நகரம் தேவனுடைய வீடு. அல்லேலூயா. இதை கர்த்தர் ஸ்திரப்படுத்தினார், கர்த்தர் அஸ்திபாரப்படுத்தினார். இது ஒரு காலம் அசையாது. அல்லேலூயா. ஆகினால இது ஒன்றும் இல்லை, இதுக்கு உயிர்ப்பிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை என்று நினைத்த தருவாயில் இந்த அழகான மங்கள காரியத்தை கர்த்தர் உருவாக்கி நேர்த்தியாக சிறப்பாக மகிமையாக செய்து முடித்தார். இது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நான் கர்த்தரை அவருடைய சமூகத்திலே மகிமைப்படுத்துகிறேன். அடுத்தபடியாக சில அறிவிப்புகள். நான் கடந்த வாரத்தில் சொன்ன எல்லாரும் 10:15 வந்துருங்க. எத்தனை பேர் வந்தீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த வார்த்தையை ஆலயத்தில் இருந்து தேவ சமூகத்துல சொல்லுகிறபடியால் அதுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் வாக்கியவான்கள். ஒரு வேலை ஸ்தலத்துக்கு 8 மணிக்கு போகணும், 9 மணிக்கு போகணும், காலையில 6 மணிக்கு டியூட்டி. அதுக்கு பயந்துட்டு ஓடும், ஆக்சன் போட்டுருவாங்க. அந்த முதலாளி பயங்கரமானவர், அவரு கண்ணாபின்னான்னு திட்டுவாரு, வேலையிலிருந்து கூட நீக்கிடுவாருன்ட்டு பயந்துட்டு ஓடும். அதை காட்டிலும் நம்முடைய தேவன் உத்தமர் அல்லவா? அல்லேலூயா. உண்மையுள்ளவர் அல்லவா? நேசிக்கிற தேவன் அல்லவா? இவருக்கு நேச பயபக்தி வச்சிருக்கணும். அடிச்சிடுவாரு, ஆசீர்வதிக்க மாட்டாருன்ற பயம் வேண்டாம், அது அசிங்கம். நேசத்தினால பயபக்தி. இப்போ ஒரு பிள்ளை தாயை நேசிக்கிறாள் என்றால் அந்த தாயை ஹர்ட் பண்றதுக்கு, அந்த தாயை வெசனப்படுத்துறதுக்கு பயப்படுவான். ஒரு மகன் தகப்பனை நேசிக்கிறான், தகப்பனை மதிக்கிறான் என்று சொன்னால் அந்த தகப்பன் முன்னால கூட நின்று பேச பயப்படுவாப்புல. எதுக்கு? அப்பா அடிச்சிருவாரா? அடிக்கவே மாட்டாரு. அந்த அப்பா ஏங்கிட்டே இருப்பாரு, என் பையன் என்கிட்ட என்னைக்கு சகஜமா பேசுவாங்க. ஆனா இந்த மகனுக்கு பயபக்தி. எதனால? அன்பு வச்சதுனால. அது போல நீங்களும் நான் சொல்றேன், கர்த்தர் அடிச்சிருவாருன்ட்டு வராதுங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாருன்ட்டு வராதுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்களை நேசிக்கிறவர், உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். அவருக்கு நாம் உகந்த தூப வர்க்கத்தை செலுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய நற்கிரியை. அப்போ நம்ம வேலைகள் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு, இல்லாட்டி பிஃபோரா இப்போ ஒரு ஊருக்கு போறோம்னா, இந்த காலத்துல எல்லாரும் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம். ஆனா அந்த காலத்துல 3 நாள் பிரயாணம் ஆனாலும் சோறு கட்டி, ஒவ்வொரு நாளைக்கு சோறு கட்டி ப்ரிப்பேர் பண்ணி ஆயத்தப்படுத்தி எடுத்துட்டு போவாங்க. ட்ரெயின் 7 மணிக்குன்னா 7 மணிக்கு ஆயத்தப்படுத்த மாட்டாங்க, 2 நாளைக்கு முன்னாலேயே ஆயத்தப்படுத்திடுவாங்க. புளி சாதம், எலுமிச்சை சாதத்தை முன்னாலேயே கட்டி வச்சுருவாங்க. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு நல்ல உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடுவாங்க, முட்டை தக்காளி பண்ணிடுவாங்க, இல்லாட்டி கறி வாங்கி சுக்கா சாப்ஸ் போட்டுருவாங்க, கறி சாப்பிடுறவங்க. இப்படி அதிகாலையில் எழுந்து ஆயத்தப்படுத்தி 7 மணி ட்ரெயினுக்கு 6 மணிக்கு போய் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துருப்பாங்க. எவ்வளவு ஞானமா இருக்கும் நம்ம. அப்போ தேவன் அவ்வளவு கேவலமானவரா? அப்படி ஒரு இறுதியத்துல நீயே நியாயம் தீர்த்துக்கோ. என் தேவன்
எல்லாவற்றுக்கும் மேலானவர். அல்லேலூயா. அதனால அவருக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், முதல் தரத்தை தான் அவருக்கு தருவேன். அல்லேலூயா. அப்படி நினைக்கிற ஆத்மாவே உன்னை தேவன் குறைவில்லாமல் வைத்திருப்பார். நீ எதுக்குமே அலைந்து திரிய வேண்டாம். கர்த்தர் உன்னை ரொம்ப அழகா நேர்த்தியா நடத்துவார். நீ ஒரு சின்ன பிளான் வச்சிருந்தா கூட அதை எல்லாம் அழகா கைகூடி வர செய்வார். அதை ஆசீர்வதிப்பார், அதை பெருக செய்வார், நஷ்டம் வராமல் காப்பார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய தேவனிடத்தில் ஏராளமாய் பரிபூர்ணமாய் இருக்கிறது. ஆகினால அவருக்கு முதல் தர மரியாதையும் அன்பையும் செலுத்துங்கள். அதனால அடுத்த வாரம் சீக்கிரமா வரப்பாங்க. இந்த பேங்க், ஆபீஸ், வேலை ஸ்தலம், பற்ற எல்லாத்த காட்டிலும் நேர்மையான ஒரு இடம். இதனுடைய முதலாளி இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ளவர். அவர் நாடி ஓடி வாங்க. அது உட்கார்ந்து அமைதியா கொஞ்சம் செட்டில் பண்ணணும் உங்க மூளையை. ஏன்னா பல எல்லாருமே இப்போ சின்ன ரஃபேல என்னை டென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னா, அவனுக்கு என்ன தெரியும் டென்ஷன் பத்தி? ஆனா அவனுக்கு தெரியுது, அவனை இரிட்டேட் பண்ணா என்னை டென்ஷன் பண்ணாதீங்க. அப்போ எல்லாருக்குமே அந்த குட்டி பையனுக்கு, உலகம் தெரியாத அந்த பையனுக்கு ஒரு டென்ஷனை பத்தி தெரியுதுன்னா உங்களுக்கெல்லாம் எவ்வளோ டென்ஷன் இருக்கும். அதை இங்க அமர்த்தி ஒரு ஆத்மாவை அமர பண்ணி உங்க மூளையை உருமுகப்படுத்தி தேவனுக்காக காத்திருக்க. கர்த்தர் ஒவ்வொருத்தரோடையும் பேசுவார், ஒவ்வொருத்தரோடையும் பேசுவார், ஒவ்வொருத்தரையும் தொட்டு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எந்த கஷ்டம்னாலும், எந்த பலவீனம்னாலும் எங்க ஆலயத்துக்கு வாங்க, கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அதுக்கு ஜீவனுள்ள சாட்சி நான். இன்ன வரைக்கும் நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா தேவனுடைய ஆலயத்துல வந்துதான் பலன் பெற்றவன். அல்லேலூயா. பாஸ்டர் இருக்கிற காலத்துல அக்கா நீ வரக்கூடாது, நீ பாட்டு பாடக்கூடாது, நீ மேல உனக்கு ஸ்பீக்கர் வைக்கிற, நீ அங்க வசனம் கேட்டுட்டு வரக்கூடாதுன்னு. இல்ல, எனக்கு அங்க ஒரு புது பலன் கிடைக்கும். அதை நான் இந்த வாரம் இழந்துட்டேன்னா இந்த வாரம் முழுக்க நான் சிக்காயிருப்பேன் சொல்லிட்டு வருவேன். வந்து பாட்டு பாடுவேன், சத்தமா பாடுவேன். பாஸ்டருக்கு இரிட்டேட் ஆயிடும். ஐயோ இது பாட்டு பாடுதே, இதுக்கு நெஞ்சு வலி வந்துட்டு என்ன பண்றதுன்னு மைக் ஆஃப் பண்ணிப்பார். அப்ப நான் என்ன பண்றது? நான் கத்தி ஆராதிக்க முடியாது. சரி, பாஸ்டர் டென்ஷன் ஆகிட்டேன், என்ன பண்றதுன்னு நான் அடக்கி வாசிப்பேன். அது போல தேவன் நம்மை பலப்படுத்துகிற ஸ்தானம் இது, விடுவிக்கிற ஸ்தானம் இது. ஆகினால நீங்க இங்க அவரை துதிச்சுட்டு உங்களோட வேண்டுதல் விண்ணப்பங்களை இந்த கர்த்தருடைய சமூகத்தில் வையுங்க, அவர் கேட்பார். அப்படியாக ஒரு ஜெபத்தை கேட்ட ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். எகேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து பார்க்கப்படுங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, உமது அடியாராய் இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற
கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். போதும். வசனம் படிங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக உம்முடைய அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். எப்படிப்பட்ட ஜெபம் பாருங்க. ஆண்டவரை அவருடைய குணாதிசயங்களை சொல்லி கெஞ்சிறார். உம்முடைய செவிகள் திறந்தும் உங்களுடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. கவனிக்கணும். நீர் கவனிக்கலனா, நீர் செவி திறக்கலனா எங்க கதி அதோ கதிதான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பின்மாற்றமாய் போயிட்டாங்க. விக்கிரகங்களை தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. நரபலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விக்கிரகங்களுக்கு படைத்ததை தின்ன ஆரம்பிச்சிட்டாங்க. அந்நிய ஜாதிகளோடு கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. கர்த்தரையே மறந்துட்டாங்க. அப்போ நம்முடைய சபையும் வாசப்படி வரைக்கும் நிறைஞ்சிருந்துச்சு. இப்ப அத்தனை பேரும் போய் ஒரு 10% தான் இங்க இருக்கிறோம். 90% போயிடுச்சு. மறந்துட்டாங்க. கர்த்தரையே மறந்துட்டாங்க. அஸ்திபாரமான சபையே மறந்துட்டாங்க. அஸ்திபாரம் போட்டு அன்பினால கட்டி அணைச்ச ஊழியக்காரர்களையே மறந்துட்டாங்க. அப்ப அவங்களை என்ன பண்றது? ஆனாலும் இத்தனை பேர் போனாலும் அங்க ஒரு மனுஷன் மீதியா இருக்கான். யார் அது? நெகேமியா. அது மாத்திரமல்ல, நம்முடைய சபையை பாழாக்கினது போல இதை இடிக்க நம்ம விடல. கர்த்தர் நம்ம பட்சத்துல இருந்து ஹைகோர்ட் மூலமாக இதை நமக்கு கொடுத்திருக்கிறார். இல்லாட்டி இடிச்சு போட்டிருப்பாங்க. இடிக்க விடல. ஆனா எருசலேமில் இருந்த ஆலயத்தை சத்துருக்கள் இடித்து போட்டார்கள், தீக்கிரையாக்கிட்டாங்க. அதிலிருந்து வெள்ளி தங்கமான விலையேற பெற்ற கற்களாகிய ட்ரெஷர்ஸ் பொக்கிஷங்களை திருடிட்டு போயிட்டாங்க. அதே இங்க நடந்துச்சு. நம்ம கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய கிருபையினால உங்க எல்லார் மேலையும் எம்எல்ஏ வச்ச அன்பினால இந்த ஆலயம் இடிக்காமல் கட்ட பாதுகாத்தார். அப்படி அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு தீக்கிரையாய் இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் மட்டும் அந்நிய தேசத்துல அழுதுட்டு இருக்கான். என்ன அழுகிறான்? இஸ்ரவேல் நாங்க தேவ ஜனங்கள் பாவம் செய்தோம்.
என் தாய் என் தகப்பன் வீட்டார் பாவம் செய்தோம், எங்களை மன்னி, நீர் இந்த எருசலேமை கட்டும், என்னோட ஜெபத்தை கேளும், என்னை கண்ணோக்கி பாரும். அதுக்கு இந்த நெகேமியா யூஸ் பண்ற வேர்ட் என்ன? கிருபையையும். வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் அவருக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிறோம். அதுக்கு முன்னாடி பரலோகத்தின் தேவனை கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, உம்மில் அன்பு கூர்ந்து. இஸ்ரவேல் ஜனங்க தேவனுடைய அன்பையே மறந்துட்டாங்க. நம்ம ஜனங்களும் தேவனுடைய அன்பை மறந்துட்டாங்க. ஆனா இந்த நெகேமியா என்ன ஜெபம் பண்றாரு? உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்கள், உம்முடைய கற்பனைகளை, உங்க கற்பனைகளையே கை கொள்ளல, கற்பனையெல்லாம் மறந்துட்டாங்க. உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு கைக்கொள்ளுகிறவர்களுக்கு, உம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கும் நீர் உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே அவரை போர்ட்ரேட் பண்றார். அவருக்கு டிக்னிஃபைட் இத பொசிஷனை கொடுக்கிறார், மரியாதைக்குரிய பட்டத்தை கொடுக்கிறார். என்ன? காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணிக்கிறீங்க? யாரும் அப்படி ஜெபம் பண்ணிக்க மாட்டீங்க. உங்க கண்ணீர் காடுங்க, உங்க காதில் காடுங்க, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஆண்டு, நீ எங்க இருக்கிறீங்க, நான் என்ன பண்ணுவேன் ஆண்டு, இப்படிதான் அனுப்பிருப்போம். ஆனா அவருடைய ஸ்தானம் என்ன? அவருடைய டிக்னிட்டி என்ன? அவருடைய அந்தஸ்து என்ன? உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும். மைட்டி, மகத்துவம் என்றால் என்ன? பராக்கிரமம். மைட்டி காட் அப்படின்னு சொன்னாலே அதுல ஒரு பலன் வருது. வருதா? தெரியலையே, தெரியலையே, இன்னும் தெரியல. மகத்துவம் முதல்ல உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த மைட்டி பவர், அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கணும். கர்த்தர்னு சொன்னாலேயே எந்திரிச்சு நிக்கணும். அதான் பராக்கிரமசாலிகள். சொல்ல வரலன்னா நீங்க எல்லாம் சொங்கி போனவங்க. ஒத்துக்கிறீங்களா? மீசை எல்லாத்தையும் மீசையை முடிக்கிறீங்களே. என்னையா சொன்னீங்க? நீ ஒண்ணுத்துக்கு உதவாதவன் சொல்லிட்டு அவ்வளவுதான், வீடே ரெண்டா போயிடும். நான் காலையில் சாதம் வைக்கிறேன், குழம்பு வைக்கிறேன், பொரியல் வைக்கிறேன், நீ கேட்கறதெல்லாம் செய்து போடுறேன், நீ என்னையா செய்யற? போயிட்டு வந்துடுற. என்னையா ஒண்ணுத்துக்கு ஆகாதுன்னு சொன்னேன். நான் உட்காந்துக்கிறேன், நீ எப்படி சாப்பிடுறேன்னு பார்க்கலாம். ஒப்படை கேட்டியா கேட்க வேணும். அம்மா, ஐயோ இந்த புயலும் வேண்டாம் மழையும் வேண்டாம்னு புருஷன்காரன் அமைதியா ஓடி போயிடும். யாரும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்களும் தேவ சபையில கர்த்தர்னு சொன்னாலே உரத்த சத்தம் போடணும். ஆகினாலே இந்த மகத்துவமான தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். இந்த பயங்கரமான தேவன் உங்களுக்காக ஜீவிக்கிறார். அதனால பயப்படவே வேண்டாம். நான் இந்த ஆரம்ப காலத்துல என் சகோதரனை இழந்த நாட்களிலே எனக்கு பயமும் திகிலும்
அப்படி இருந்துச்சு. அது தாங்க முடியாம 2 ஹார்ட் அட்டாக், என் கிட்னியே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னால அந்த பயங்கரத்தை இழப்பை என்னால தாங்க முடியல. இனி நான் எப்படி வாழ்வேன்? இனி நான் இந்த சபையை நான் எப்படி காப்பாற்றுவேன் என்கிற பாரம் என்னை அழுத்திட்டே இருந்துச்சு. ஏன்னா அந்த பாரத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன், விடுதலைக்கு ஒப்பு கொடுத்தேன். என் சகோதரன் போனாலும் என் தேவன் ஜீவிக்கிறார் என்கிற விசுவாசத்தை நான் இழந்தேன். அதே என் தகப்பன் மரிக்கும் பொழுது என் பரம தகப்பன் உயிரோடு இருக்கிறார் என்று தைரியமா இருந்தேன். கர்த்தர் கைவிட மாட்டார். இழப்பு பயங்கரமான இழப்பு. ஒரு விதத்துல ஒரு தவறு என்னன்னா, என் தகப்பனை வச்சுதான் நாங்க கல்யாணம் செய்யாம ஊழியம் செய்யலான்ட்டு முடிவெடுத்தோம். ஏன்னா எங்க அப்பா பராக்கிரமசாலி போல இருப்பார், யாரும் நம்மளை அண்ட முடியாது என்கிற ஒரு தைரியத்துல கல்யாணம் பண்ணாம ஊழியம் செய்யலான்னு இருந்தோம். ஆனா நல்ல பிரைம் ஏஜ்ல எங்க தரப்பு போயிட்டார். நீ இந்த நம்பிக்கை வச்சியா, நீ என்ன நோக்கிப்பார். என் தரப்பு போயிட்டார். அப்போ ஆவியானவருக்குள்ள நாங்க நிறைஞ்சிட்டு இருந்தோம். ஆவியினால பலப்பட்டு இருங்கன்னு கர்த்தர் சொன்னாரு. என் தகப்பன் மரிக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னால நீங்க என்னுடைய ஆவிக்குள்ளாக இருங்கன்னு சொன்னாரு. அதனால பரிசுத்தாவியில நிறைஞ்சி ஜெபம் பண்ணிக்கிட்டே எங்களை அபிஷேகத்துக்குள்ள ஒப்பு கொடுத்தபடியா என் தகப்பனுடைய ஜீவன் பிரியும் பொழுது கர்த்தரை தூஷிக்க கூடாது. இது கர்த்தருடைய செயல். நம்முடைய பரம தகப்பன் நமக்காக உயிரோட இருக்கார் என்ற அறிவு எங்களுக்குள்ள ரீங்காரம் செய்துச்சு. நாங்க நிற்க முடிஞ்சிச்சு. ஆனா என்னுடைய சகோதரன் போனப்போ என்னோட சகோதரியும் இல்லை. என் சகோதரன் தான் எனக்கு எல்லாமா இருந்துச்சு. என்னால் அது தாங்க முடியல. அடுத்தடுத்து வந்த சபை மேல வந்த அடிகள், அவமானங்கள், சஞ்சலங்கள் என்னை உருக்குலைத்தது. நான் நேசித்தவர்கள், என்னை நேசித்தவர்கள் என்னை விட்டு போனது என்னை சாவுக்கு ஒப்பு கொடுத்தது. அப்புறம் பார்த்தேன், மீதி உள்ள இந்த 10% விசுவாசிகள் எனக்காக அழுது ஜெபம் பண்ணாங்க. அப்ப நான் நினைச்சேன், ஆண்டவரே 2 ஆத்மா இருந்தா கூட இந்த 2 ஆத்மாவை நான் பரலோகத்துக்கு கொண்டு வர எனக்கு ஜீவனத்தாக கேட்டேன். யார் போனாலும் பரவாயில்ல, உனக்கு சித்தமானவர்கள் என்னோட அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு போக நான் கடைசி மூச்சு வரைக்கும் உழைப்பேன் ஆண்டவரே என்று சொன்ன பிறகுதான் எல்லாரும் என்னை விட்டு போற துக்கம் என்னை விட்டு போச்சு. அந்த வேதனை என்னை விட்டு போச்சு. அப்படி ஏங்கிட்டே இருப்பேன், பெருமூச்சு விட்டுட்டே இருப்பேன். வேண்டாம், ஆண்டவரை நேசிக்காதவங்க நமக்கும் வேண்டாம். ஆண்டவரை நேசிச்சிருந்தா என்ன நேசிப்பாங்க. ஆண்டவரே நேசிக்கல, உன் நேசம் எனக்கு எதுக்கு? போறதுன்னா போ, உன்னோட முடிவு அழிவுதான், எழுதி வச்சுக்கோ. உனக்கு நித்திய ஜீவன் கிடையாது. நீ எந்த ஆவிக்குரிய சபைக்கு போனாலும் நீ உருப்பட மாட்ட. உன் முடிவை நீ தேடிட்டு போயிட்ட. போ, எனக்கு இருக்க பிள்ளைங்க பெருகி பலுகுனா போதும் என்ற ஒரு மன ரம்யத்தை தேவன் கொடுத்தார். இன்றைக்கு நான் இங்கிருந்து பிரசவம் பண்ண கிருபை கொடுத்திருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல நம்முடைய தேவனை, அவருடைய பராக்கிரமத்தை சுட்டி காட்டணும், அவருடைய மகத்துவத்தை எடுத்து காட்டணும். கிருபை உள்ளவர் ஆண்டவரே,
நீர் இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே, எனக்கு நீர் இந்த நன்மை செய்திருக்கிறேன், இந்த கூப்பிடுதலுக்கு எனக்கு உதவி செய்திருக்கிறேன், என்னை இந்த சத்திற்கு முன்னால வெட்கப்படுத்தவில்லை, என்னோடு கூட இருந்து என்னோட போரை நீ நடத்தி முடித்தீர் ஆண்டவரே என்று அவருக்கு சொல்லி நினைப்பூட்டணும். நினைப்பூட்டுறது இல்ல, அவர் நீ நினைச்சிட்டு இருக்கியான்னு பார்க்கணும். இல்லையா? ஏன்னா நம்ம தானே மறந்தோம். அதனால இந்த நெகேமியா இப்படி ஜெபம் பண்றார். இதை எடுத்தேன்னா எடுத்து போயிட்டே இருக்கலாம். நான் இதை இங்க விட்டுட்டு 2ஆம் அதிகாரத்துக்கு 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திற்கு படிக்கும். அர்த்தசஷ்டா ராஜாவின் 2ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் முகமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். போதும். இந்த நெகேமியா யாரு? இந்த ராஜா எந்த ஊர் ராஜா? அந்நிய ராஜா, விக்கிரக ஆராதனை செய்கிற ராஜா. இந்த ராஜாவுடைய அரண்மனையில இந்த அகதியான நெகேமியா பானபாத்திரக்காரனா இருக்கான். எப்பேற்பட்ட அந்தஸ்து பாருங்க. ஒரு அடிமை. யூத எங்கேயும் போய் அடிமையா இருக்க மாட்டான். யூத அங்க அடிமையா போனா கூட அங்க ராஜாவாய். அவன் தேவனுடைய ஜனம். இந்த நெகேமியா கர்த்தருக்கு பயந்து அவர் உடன்படிக்கையை காத்து அவருடைய கற்பனையின்படி நடந்துட்டு இருக்காரு. அந்த அந்நிய ராஜா கிட்ட, ஐயோ நான் அந்நிய தேசத்துக்கு வந்துட்டேன், இன்னைக்கு இந்த யூத மார்க்கத்தை இன்னைக்கு இந்தியாவில் இருக்க, ஈரோட்டில் இருக்க நம்மளால ஃபாலோ பண்ண முடியல. அதனால பேக் டு த பெவிலியன்ட்டு கிறிஸ்துவையால குடிச்சிட்டு பரிசுத்தமாகலான்ட்டு இப்ப வந்திருக்கிறோம். ஏன்னா ஆசயம் சொல்லிட்டு அவர் தூரமா வச்சது. ஒரு பயபக்தியே இல்லை. தேவன் மேல அன்பு காட்டுறதுக்கே வழி இல்லை. எல்லாம் ஒரு ஜபத்தை படிச்சா போதும், அது எல்லாம் சங்கீதம் தான். அதனால விசுவாசிகளுக்கு பயபக்தி அறவே போயிடுச்சு. நான் பார்த்தேன். இனி நம்மளை யூத மார்க்கத்துல நடத்துறதுக்கு யாரும் இல்லை. பாஸ்டருமே அந்த ட்ரெடிஷன் பிரகாரம் நம்மளை நடத்தல. வேண்டாம், நீ முதல்ல உள்ளத்துல பரிசுத்தமாயிரு, உள்ளத்துல உண்மையாயிரு, உள்ளத்தின் அளவுல பொய் சொல்லாத, விபச்சாரம் பண்ணாத என்று பாஸ்டர் சொல்லிட்டே இருந்தார். ஏன்னா ரிச்சுவல்ஸ், சாங்கா போகங்கள், சடங்குகள் எல்லாம் செய்திருக்கோம். இதை போய் ஒரு கற்பூரம் கொளுத்தி 2 வெத்தலை வச்சு ஒரு விபூதி வச்சு ஆராய்ச்சி எடுத்துட்டு வந்துடலாம், ஈஸி. ஆனா உன்னை நீ நொறுக்கி உன் புத்திய மாத்தி ஆண்டருக்கு முன்னால தாழ்த்தி உட்கார்றது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஆயிடுச்சு யூத மார்க்கம் இந்த ஈரோடு பீப்புள், சீயோன் ஜனங்களுக்கு. அதனால கர்த்தர் பாஸ்டர் இல்லாம பண்ணிட்டார். நீ திரும்ப வா, இயேசுவின் அன்பாக சொல்லி உன்னை மாத்திக்கோ. அவர் தான் புறஜாதிகளுக்கு கர்த்தர் கொடுத்துட்டார். இன்னைக்கு உலகத்திலேயே 250 கோடி கிறிஸ்தவர்கள் தான் ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் இன் ரிலிஜியன். அவ்வளோ பெரிய
மிகப்பெரிய ரட்சிப்பை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அப்ப புறஜாதிக்கு இதுதான் ரட்சிப்பு. ஆண்டவர் சொல்றார் வேதத்துல, என்னை இல்லாமல் ரட்சிப்பு இல்லைன்ட்டு கர்த்தர் சொல்றாரு, மத்தியஸ்தர் இல்லைன்றாரு. ஆனாலும் இந்த புறஜாதிகள் வேற அருவருக்கப்பட்ட வழிகளை தெரிந்து கொண்டதுனால இயேசுன்னு அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு மகா பரிசுத்தமான, அவர் யாதான் நீ ஏற்றுக்கொண்டு பரிசுத்தம் அடைந்து ஆண்டவர் விட்டுட்டார். இல்லாட்டி இந்த மதத்தை அழிச்சிருப்பார். அதனாலதான் நான் அட்லீஸ்ட் திரும்ப இயேசுவை நேசிச்சது போல நேசிச்சுட்டு கடவுளுக்கு பயந்துட்டு வாங்க உங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த நெகேமியா அந்த அந்நிய தேசத்துல இந்த சடங்குகள் எல்லாம் செய்ய முடியாத தேசத்துல சடங்குகள் எல்லாம் செய்து கர்த்தருக்கு பயந்து 3 வேளை 5 வேளை ஜெபம் பண்ணி சரியான யூதனா வாழ்ந்து கொண்டிருந்தார். வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் செய்த ஜெபம் கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். கர்த்தர் செவி கொடுத்தார். எப்படி செவி கொடுத்தார்? இவர்தான் ராஜாவுக்கு திராட்சை ரசம் கொடுக்கிற ஒரு பான பாத்திரக்காரர், ஹையஸ்ட் போஸ்ட். அந்த பான பாத்திரத்தினாலேயே ராஜாவை கொல்ல முடியும். யோசேப்பு கதையில நம்ம யோசேப்போட சரித்திரத்துல அதை குறித்து நம்ம படிச்சிருக்கோம். என்ன பண்ணாங்க? 2 வேலைக்காரர் பான பாத்திரக்காரனும் சுயமாகி என்ன பண்ணாங்க? அதனால அவங்க ஜெயில போட்டாங்க, சிரசேதம் பண்ணும்படி. ஆனா அந்த ஸ்தானத்துக்கு தகுதி உள்ளவனாய் இருந்தான் இந்த நெகேமியா. அப்போ ராஜாவுக்கு பானபாத்திரம் திராட்சரசத்தை கொடுக்கும் பொழுது நமக்குள்ள என்ன வேதனை இருந்தாலும் காட்டக்கூடாது ராஜாவுக்கு முன்னால. அது ராஜாவுக்கு அவமானம். அப்பவே கடைசியில் அவன் சமுத்திரம் எப்படி இப்படி வந்த அப்படிப்பட்ட ஆளுகை. ஆனா இவனால முடியல, இருதயத்தின் துக்கம் அவனால முடியல. அவன் போய் திராட்சரசத்தை கொடுத்தான். ராஜா பார்க்க, ஏன் உன் முகம் இப்படி இருக்கு? உனக்கு வியாதி இல்லையே, நீ நல்லா தானே இங்க இருக்கிற, என் ராஜ்யபாரத்துல உனக்கு நல்ல ஸ்தானத்தை கொடுத்து நல்ல அந்தஸ்து நான் வச்சிருக்கேன், நீ எதுக்கு இப்படி இருக்க? ஏன் உன் முகம் இப்படி? அப்புறம் எவ்வளவு ஒரு சோர்வடைஞ்சிருக்கும் பாருங்க. ஒருத்தருக்கு தெரியுதா? அவ்வளவு இந்த நெகேமியாவுக்கு ஆலயத்தை குறிச்ச பாரம். இன்னைக்கு உங்களுக்கு இருக்கா அந்த மாதிரி? இருக்கா? யோசித்து பாருங்க. இருக்கிறோம். இப்ப சொல்லிட்டாங்க ஊழிக்கார், 10 சோத்திரம் பண்ணு, வாங்க 10 போய் சோத்திரம் பண்ணலாம். இந்த சபைக்கு வர முடியாதபடி தடை பண்ற பிசாச சுட்டெரிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆத்மாக்களை கூட்டம் கூட்டமாக கொண்டு வரணும் என்கிற வாதம் இருக்கிறதா? எகேமியாவுக்கு இருந்தது. அது ராஜாவுக்கு தெரியும்படியாக கர்த்தர் கிரியை செய்தார். ராஜா கேட்கிறார், உனக்கு நோயும் இல்லையே, நீ சுகமாக தானே இருக்க, இது மனதின் துக்கமே அல்லாமல் வேற இல்லை. என்ன சொல்றாரு? அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அது வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்று. இந்த நெகேமியா எடுத்தோன்னு சொல்றது என்ன? கல்லறை பற்றி. என் ஆலயம்
சுடப்பட்டுச்சுன்னு சொல்லல. என் பிதாக்களுடைய கல்லறை நகரம் சுட்டெரிக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த நெகேமியாவுக்கு அந்த பிதாக்கள் மேல எவ்வளவு மரியாதை, அன்பு. இன்னைக்கு நிறைய பேர் ஷீலாக்காவையே மறந்துட்டாங்க, அம்மாச்சியே மறந்துட்டாங்க, பாஸ்டரையுமே மறந்துட்டாங்க. ஆனா இந்த நெகேமியா பிதாக்கள்னா என்ன? ஆபிரகாம், ஈசாக்குல இருந்து சொல்றாரு. அவங்களுடைய கல்லறை நகரம், கல்லறை இருக்க நகரம் சுட்டெரிக்கப்பட்டுச்சு, பாழாய் போயிடுச்சு. அப்ப நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? ஆனா என்ன ஆயிட்டான்? மிகவும் பயந்துட்டான் ராஜா கேட்டவன். ஏன்னா அடுத்தது சிவசேதம் தான். ராஜாவே நீ வாழ்ந்து, இப்படி இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு ஒரு சமூகத்தை. அப்போ ராஜா எவ்வளோ அவமரியாதை இருந்திருந்தா என் சமூகத்துல மூஞ்சி தூக்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. ஆனா அவர் என்ன சொன்னாரு? இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஜெபம் பண்ணிட்டே இருக்கான், உள்ளத்துல இருந்து ஆண்டவர் கூப்பிட்டே இருக்கான். ஆகினால ராஜா நெகேமியை பார்த்து, உனக்கு என்ன காரியம் சொல்லு. யாராவது இப்படி கேட்பாங்களா? இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன அதிகாரத்துல இருக்கிறோம். நம்ம என்ன மாதிரி ஆட்டி படைக்கிறோம், என்ன மாதிரி மிரட்டுறோம், உருட்டுறோம். ஆனா இந்த ராஜா உள்ள கர்த்தர் கிரியை செய்தார். அது போல உன்னுடைய அதிகாரிகளுக்குள் கர்த்தர் கிரியை செய்வார். உன்னை லீடர்ஸ்க்குள்ள கர்த்தர் கிரியை செய்வார். அது போல இந்த ராஜாக்குள்ள கிரியை செய்து ராஜாவே நெகேமியாவை கேட்கிறாரு, என்ன காரியம், உனக்கு என்ன வேணும்? அப்ப சொல்றாரு, ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு ஒரு சமூகத்தை தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்று. பாருங்க, இது ஃபர்ஸ்ட் வேண்டுகோள். இந்த மனுஷன் எப்படி திருட்டுத்தனமா ராஜா கிட்ட ஒவ்வொரு காரியத்தையும் கொண்டு போறாருன்னு பாருங்க. இந்த அறிவு நமக்கு வேணும். முதல்ல நம்ம அதிகாரிகிட்ட, எனக்கு 10 நாளைக்கு லீவு வேணும். 10 நாளா? ஆமா சார், கண்டிப்பா எனக்கு லீவ் வேணும் சார். சர்ச்சில் எல்லாரும் டூர் போறாங்க, நான் போகணும் சார். ஏண்டா இது இவ்வளோ வேலை இருக்கு, உனக்கு டூர் இல்லாமல் தான் அழுகுதா? போட மரியாதை வேலை அப்படின்னு சொல்லுறாங்க. ஆனா இந்த நெகேமியா என்ன பண்றாரு? ராஜாவே வாழ்க, உமக்கு சித்தமானால், உங்களுடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் எனக்கு என்னுடைய பிதாக்களுடைய கல்லறை ஊருக்கு போக அனுமதி கொடுங்க. அப்புறம் அப்பொழுது ராஜசிங்கின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்ன போது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. போதும். இதுல ஏன் தெரியுமா பர்டிகுலரா ராஜாத்தி பக்கத்துல உட்கார்ந்துருக்குன்னு சொல்றாங்க? ஏன்னா ஆம்பளைங்க எடுக்கிற முடிவை பொம்பளைங்க ரத்து பண்ணிடுவாங்க. அனுப்பாதீங்க, லீவ் கொடுக்காதீங்க, சம்பளம் கொடுக்காதீங்க, போனஸ் கொடுக்காதீங்க, அவன் கேட்கிற காசு கொடுக்காதீங்க. இது சின்ன புத்தி. நினைக்க மாட்டாங்க தங்களை போல அவனும் ஒரு மனுஷன் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதனால அந்த வேர்டு பைபிள்ல இருக்கு,
ராஜாத்தி பக்கத்துல தான் இருந்தா. நம்ம கிட்ட கூட ஒரு ராஜாத்தி இருக்கா. ராஜாத்தி பக்கத்துல தான் இருந்தா. ஆனா அவர் பேசுறதாங்க ஏதாவது இருக்கா? இல்ல. ஆனா இப்படி நோண்டி இருக்கலாம் இல்ல, அதுவும் இல்லை. ராஜா கேட்கிறாரு, சரி நீ கல்லற தேசத்துக்காக போகணுன்ற, எத்தனை நாள் வேணும் உனக்கு அப்படிங்கிற. இந்த மனுஷன் ஞானமா சாதுரியமா இத்தனை நாள் ஆகும், அத்தனை நாள் சரி இவ்வளவு நாள் தானே, சரி நீ போயிட்டு வாழ்ந்து ராஜாவுக்கு சம்மதிச்சுட்டார். இந்த பர்மிஷன் கிராண்டட். அடுத்தது என்ன பண்றாரு? இன்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேர மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளை என்னை வலுவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போய். இப்போ இந்த தேசத்தை விட்டு அடுத்த தேசத்துக்குள்ள போறாரு. அந்த எருசலேமும் இந்த ராஜாவுக்கு கட்டுப்பட்ட தேசம், வரி கட்டிட்டு இருக்க தேசம். அந்த நதிக்கு அப்பால இருக்கிறதான ஊர்களும் இந்த ராஜாவுக்கு அடிமையான தேசம். ஆனா அந்த ஊருக்குள்ள நுழைய விட மாட்டாங்க அங்க இருக்க தேசாதிபதிகள். அதனால இந்த மனுஷன் போன் கிடைச்சோடனே குதிரையை எடுத்துட்டு ஓடல. ரீதியா ஞானமா 1 by 1 கேட்கிறாரு. அந்த இடத்துக்கு போக என்னை தடை செய்யாதபடிக்கு அந்த தேசாதிபதிகளுக்கு நீ கடிதம் கொடுக்கணும். அதுவும் கிராண்டட். அடுத்த பிளட்ஜ் என்னன்னு தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசான் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்று என் தேவனுடைய தரிவலக்கரம் என்னை இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அடுத்தபடியா என்ன கேட்கிறாரு? போய் பார்த்துட்டு வரேன்னு தானே சொன்னாரு. இப்போ ஆலயத்துக்கு கதவுக்கு வேலை எல்லாம் செய்யணுமா, இவர் போய் தங்க வேண்டிய வீட்டுக்கு வேலை செய்யணுமா, இதுக்கெல்லாம் மரம் வேணுமா? அந்த மரம் ராஜாவுடைய காட்டுல இருந்து அதை அவர் அதுக்கு உரிய மனுஷன் கொடுக்கறதுக்கு அவனுக்கு ஒரு லெட்டர் கொடுங்க. என்னடா ஒன்னா கேட்டு இருக்க, ஒரு காரியத்தை கொண்டு விட்டா அப்படியே போயிட்டு இருக்க அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைத்தபடியால் இந்த ராஜாக்கள்லையும் நெகேமியாவுக்கு தயவு கிடைச்சிச்சு. அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை இப்படியே பார்க்க போனா இந்த நெகேமியா ஒன்னொன்னா வாங்கி ராஜா கிட்டேயே பணத்தை வாங்கி அவர் இடிச்சு போட்ட அந்த ஆலயத்தையும் நகரத்தையும் அவர் கட்டி முடித்தார். இந்த அதிகாரத்தை நெகேமியா புஸ்தகத்தை நீங்க எல்லாரும் வீட்டுல போய் வாசிங்க. எனக்கு அவ்வளவு வசதி எடுத்து இப்ப பேச நேரம் இல்லை. அதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த நெகேமியா எதிர்ச்சோடனே கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள் சேர்றாங்க. நான் ஒரு பட்சத்தில் நிற்கிறேன், நான் ஒரு பட்சத்தில் நிற்கிறேன், உன்னோட இருக்கேன், நான் கட்டுறேன், நான் இந்த பணம் கொடுக்குறேன், நான் அந்த பணம் கொடுக்குறேன்ட்டு எல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்புறம் ஆசாரியர்களெல்லாம் தேடி எடுக்கிறாங்க, லேவியெல்லாம் தேடி எடுக்கிறாங்க. அவங்கெல்லாம் எங்க ஊழியத்தை நாங்க செய்யறோம், திரும்ப நாங்க செய்யறோம், நாங்க இந்த மக்களுக்கெல்லாம் திரும்ப கற்பனை பிரமாணத்தையும் நாங்க போதிக்கிறோம் அப்படி என்று அவங்க எல்லாம் போதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கற்பனை பிரமாணங்களை எல்லாம் சொல்றாங்க, காணிக்கை தசமாக படைப்பின் பண்ணி பலிகள் எல்லாவற்றையும் சொல்றாங்க. எல்லாத்தையும் இஸ்ரவேல் ஜனங்க கேட்டுட்டாங்க, கீழ்படித்தாங்க, இது எல்லாத்தையும் செய்தாங்க. இதுல 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க. அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். அவருடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. பிரபுக்களோ ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை.
இங்க எத்தனை பேர் பிரபுக்கள் இருக்கிறீங்க? கிளவரா இருக்கிறீங்க. நல்லா முடிச்சுட்டா இருக்கு. வெரி குட். இந்த நெகேமியா இந்த வேலையை தொடங்கினோன்னு யூதர்கள் அங்கங்க இருந்து வந்து பின்மாற்றத்துல போனவங்க அவங்க இதெல்லாம் வந்து நாங்க இந்த வாசலை கட்டோம், நாங்க அந்த கதவை செய்யறோம், நாங்க இந்த செவரை கட்டுறோம்ட்டு ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பொறுப்பெடுத்து ஒவ்வொருத்தரா கட்டினாங்க. கட்டினவங்க தான் யாருன்னா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் தான். ஆனா நெகேமியா பர்டிகுலரா இது சொல்றாரு, பிரபுக்களோ தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. இந்த கட்டட வேலையில பணமோ பொருளோ ஒத்துழைப்போ பிரபுக்கள் கொடுக்கவில்லை. பணம் இருக்கிறவர்கள் கொடுக்கவில்லை. பணம் இல்லாதவர்கள் சரீரத்தில் உழைத்தார்கள், பணத்தையும் கொடுத்தார்கள், பொருளையும் கொடுத்தார்கள், காணிக்கை கொடுத்தார்கள், தசம்பாத்தி கொடுத்தாங்க, படைப்பின் காணிக்கை கொடுத்தாங்க. எல்லாத்தையும் செய்து நெகேமியாவை பலப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அப்புறம் இந்த லேவியரும் ஆசாரியர்களும் வந்து இந்த வேதத்தை சொன்னப்போ இஸ்ரவேலர்கள் எல்லாம் தேம்பி 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 அழுதாங்க. ஆண்டவருக்கு துரோகம் செய்தாச்சு, ஆண்டவர் விட்டு நம்ம போயிட்டோமேட்டு அழுது கதறினாங்க. அப்போ அதை நீங்க பின்னால போய் வீட்டுல படிங்க, கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும். அது என்ன சொல்லியிருக்கேன், நெகேமியா சொல்றாரு, எஸ்ரா சொல்றாரு, இன்னைக்கு அழுகாதீங்க. இது கர்த்தர் நமக்கு சந்தோஷமாய் கொடுக்கப்பட்ட நாள். இதுல விசனப்படக்கூடாது, விசாரப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது. எல்லாரும் சந்தோஷமா நல்லா சாப்பிட்டு நல்ல வெகுமதிகளை அனுப்பி எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க என்று சொல்லி அவங்க எல்லாரும் கொண்டாடினார்கள். அப்போ இந்த அந்நிய ராஜா கிட்ட இருந்து இந்த கிருபையை வாங்கின நெகேமியாவோட செபம் உத்தமமானது. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி ஜெபம் பண்ண போறேன்? எத்தனை பேர் இந்த சபையை இப்படி கட்ட போறேன்? இன்னைக்கு எத்தனை பேர் முடிவெடுக்கிறீங்க? ஆண்டவரே, நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ் தான், லோ மிடில் கிளாஸ் தான், ஆனாலும் எங்க சரீரத்தை கொடுக்கிறோம், எங்களுக்கு இருக்கிற பொருளை கொடுக்கிறோம், எங்களுக்கு இருக்கிற பணத்தை கொடுக்கிறோம். இந்த ஆத்துமாக்கள் வர வேண்டும். இந்த சபை அலங்காரமாய் கட்டப்பட வேண்டும். நிஜமா நினைச்சுக்காதீங்க, ஆண்டவர் நமக்கு அழகான பில்டிங் கொடுத்திருக்காரு. ஆனா உங்க உழைப்பு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றது. ஒவ்வொருத்தரும் ஒழுங்கா தசம்பால் கொடுக்கணும், ஒவ்வொருத்தரும் ஒழுங்கா ஸ்தோத்திர காணிக்க, துதி காணிக்க, பொருத்தர காணிக்கையில செலுத்தணும். ஆபத்துல பண்ணிட்டு அதை மறக்க கூடாது. ஒவ்வொருத்தரும் படைப்பின் காணிக்கை கொடுத்து படைக்கணும். இந்த மாதிரி எல்லாம் உங்களை ரெக்டிஃபை, உங்களை திருத்திக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. நமக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு மன திரும்புதலும் ஒரு கொண்டாட்டமும் கர்த்தர் நமக்கு தருவார். அதுல முதல்ல நான் இந்த வசனத்தை இதோட முடிக்கிறேன். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு என்னன்னா, இந்த வருஷம் நமக்கு வாட்ச் லைட் சர்வீஸ் உண்டு. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? நியூ இயர் ஆராதனை இருக்கிறது. இந்த நியூ இயர் ஆராதனைய நான் உங்க கையில கொடுக்குறேன். ஆராதனை நான் எடுத்தேன். அந்த நம்ம டிஃபன் எல்லாம் சாப்பிடும் போதுல அதுக்கு வேண்டிய டீ, பன்னு, காஃபி இதெல்லாம் யாராவது பொறுப்பெடுக்கணும். அந்த ஆலயத்தை கட்டவங்களை போல நான் இந்த பொறுப்பெடுத்துக்கிறேன். நான் பொங்கல் எடுத்துக்கிறேன், நான் கேசரி எடுத்துக்கிறேன், நான் இட்லி எடுத்துக்கிறேன், நான் சட்னி எடுத்துக்கிறேன், நான் சாம்பார் எடுத்துக்கிறேன், இப்படி நான் இலை வாங்கி தரேன், நான் டேபிள் வாங்கி தரேன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துதான் நீங்க செய்யணும். ரெடியா? எத்தனை பேர் ரெடி? அல்லேலூயா. நெகேமியா காலத்து ரிவைவல், உயிர் மீட்சி கர்த்தர் இந்த நாளிலேயே நமக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனங்கள் மூலமாக, இந்த தீர்மானங்கள் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம்.
இந்த வார்த்தைகளை சொல்லி பிரதர் சுரேஷ் ஜெபிப்பார்.